மூன்றாவதாக, எந்த மாலையில் ஜெபம் செய்தால் உச்சிஷ்ட கணபதி சீக்கிரம் சித்தியாவார் என்பதை பார்க்கலாம். ருத்ராட்ச மாலை, சந்தன மாலை, சிகப்பு சந்தன மாலை, வெள்ளெருக்கு மாலை, ஸ்படிக மாலை, தாமரை மணி மாலை, கருங்காலி மாலை. இதில் மிகவும் சிறந்தது வெள்ளெருக்கு மாலையே. வெள்ளெருக்கு மாலையில் ஜெபம் செய்தால் உச்சிஷ்ட கணபதிக்கு மிகவும் பிடிக்கும். உச்சிஷ்ட கணபதி சீக்கிரம் சித்தியாவார். மந்திரத்தின் பலனும் அதிகரிக்கும். நான்காவதாக, நீங்கள் ஜெபம் செய்யும் மாலை யாரோட கண்ணீருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிந்தால் மந்திரம் பலன் தராது. ஜெபம் செய்யும் மாலையை ஒரு துணியால் மூடிக்கொண்டு ஜெபம் செய்ய வேண்டும். யாரோட கண்ணீருக்கும் தெரியக்கூடாது. ஐந்தாவதாக, மந்திரங்களை எந்த இடத்தில் சொன்னால் சீக்கிரம் சித்தியாகும் என்பதை பார்க்கலாம். மந்திரங்கள் சொல்லும் பொழுது சில இடங்களை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் பலன்கள் அதிகரிக்கும். முதலாவது, சூரிய உதயம் அல்லது சூரிய அஸ்தமனத்தின் போது மந்திர ஜெபம் செய்தால் அதிக பலன்களை தரும். இரண்டாவது, மாட்டு தொழுவத்தில் அல்லது பசுமாடு இருக்கும் இடத்தில் பசுவின் பக்கத்தில் அமர்ந்து மந்திர ஜெபம் செய்தால் 100 மடங்கு பலன்களை தரும். மூன்றாவது, ஆறு, குளம், கடல் போன்ற இடத்தில் அமர்ந்து மந்திர ஜெபம் செய்தால் 1000 மடங்கு பலன்களை தரும். நான்காவது, மலை மீது அமர்ந்து மந்திர ஜெபம் செய்தால் 10,000 மடங்கு பலன்களை தரும். ஐந்தாவது, கோவில் மற்றும் மலை மீது உள்ள கோவிலில் அமர்ந்து மந்திர ஜெபம் செய்தால் 1,00,000 மடங்கு பலன்களை தரும். ஆறாவது, குருவின் பாத கமலங்களில் அமர்ந்து மந்திர ஜெபம் செய்தால் கோடான கோடி பலன்களை தரும். ஏழாவதாக, அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தில் இரவு மந்திர ஜெபம் செய்தால் மந்திரத்தின் சக்தி அதிகரித்து சீக்கிரம் மந்திரம் சித்தியாகும். எட்டாவதாக, சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் வரும் நாட்களில் மந்திர ஜெபம் செய்வது மற்றும் குருவிடம் தீட்சை பெறுவது போன்றவற்றிற்கு மிகவும் சிறந்த பொற்காலமாகும். கிரகண நேரத்தில் செய்யப்படுகின்ற மந்திர ஜெபத்திற்கு மற்ற எல்லா நாட்களை காட்டிலும் அளவிட முடியாத அளவிற்கு மந்திரத்தின் சக்தி பன்மடங்கு அதிகரிக்கும். எனவே சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படும் வேளையில் ஆன்மீக குருக்களிடம் மந்திர தீட்சை மற்றும் மந்திரத்தை உச்சரிப்பது மிக சிறந்த பலன்களை தரும். உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆறு மற்றும் குளம் போன்றவற்றில் கழுத்தளவு நீரில் மூழ்கி நின்று கொண்டு கிரகணம் தொடங்கி முடிகின்ற வரை மந்திர ஜபம் செய்தால் மிக அதிசக்தி வாய்ந்த பலன்களை தரும் என்கின்றது மந்திர சாஸ்திரம். நீர்நிலைகளில் கழுத்தளவு நீரில் மூழ்கி ஜபம் செய்யும் போது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உச்சிஷ்ட மகாகணபதி மந்திரத்தை சித்தி செய்ய இன்னும் அதிரகசியமான வழிமுறைகள் உள்ளன. அவையெல்லாம் மிக அதிக சக்தியுடைய மந்திர ஜப முறைகள். அவையெல்லாம் உச்சிஷ்ட கணபதி தீட்சை எடுக்கும் சீடர்களுக்கு மட்டுமே சொல்லப்படும். உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை எப்படி